ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 23 மாறன் கதையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாப்போம். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு எல்லாருமே போறாங்க. அங்கதான் விஜய் ஒரு பிரச்சனை உண்டாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நம்ம கண்மணி வந்திருக்கிற ரவுடிகளுக்கு சரியான ஆப்பு வச்சு விரட்டி விடுறாங்க. அப்பதான் நம்ம விஜய் இதை பார்த்துட்டு இவ எதுக்கு தேவையில்லாம ஓவரா சீன் கிரியேட் பண்றா, ஒருவேளை நம்ம அந்த ரவுடிகளை அனுப்பிவிட்டது இவளுக்கு தெரியாதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் நம்ம கண்மணி அந்த பக்கமா போகும் பொழுது நம்ம விஜய் நேரா கண்மணியை கூப்பிடுறாங்க. அக்கா இங்க வாங்க அப்படின்னு. அப்ப கண்மணி நேரா விஜய் கிட்ட போயிட்டு, சொல்லு விஜய். அப்ப விஜய் சொல்றாங்க, அக்கா நீங்க நடிக்கிறீங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. அதுக்காக இப்படியா? இங்க பாருங்கக்கா, அந்த ரவுடிகளை வர வச்சு பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சதே நான் தான்க்கா. ஏன்க்கா தேவையில்லாம நீங்க இடையில வந்தீங்க? அப்ப கண்மணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்மணி நினைக்கிறாங்க, அடி பாவி, நீதான் வந்துட்டு அப்படி அந்த ரவுடிகளை அனுப்பி பிரச்சனை பண்ண பாத்தியா அப்படின்னு கண்மணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்பதான் விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நீங்க கண்டுக்காதீங்க. அந்த ரவுடிகளை அனுப்பி பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொன்னதே நான் தான். ஏன்க்கா நீங்க இடையில வந்து சொதப்பி விட்டீங்க? எல்லாரும் சேர்ந்து ராமச்சந்திரனை அவமானப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்க இடையில புகுந்து இப்படி சொதப்பிட்டீங்களே. அப்ப கண்மணி சொல்றாங்க, ஏ விஜய், நான் ஆரம்பத்திலேயே உன்கிட்ட என்ன சொன்னேன்? நம்ம ரெண்டு பேருமே ஒரே டீம். என்ன நடந்தாலும் சரி என்கிட்ட சொல்லு அப்படின்னு உன்கிட்ட சொன்னனா இல்லையா? நீ தேவையில்லாம என்கிட்ட சொல்லாம இருக்கிற. இங்க பாரு விஜய், இதுக்கப்புறம் நீ என்ன பிளான் பண்ணாலும் சரி நீ என்கிட்ட சொல்லிடணும், சரியா? இது கேட்டதோட நம்ம விஜய் சொல்றாங்க, சரி நான் சொல்லிடுறேன்க்கா. இங்க பாருங்க, அடுத்த வாட்டி செம்ம சூப்பரான ஒரு பிளான் பண்ண போறேன். அந்த பிளான்ல ராமச்சந்திரன் என்ன ஆக போறான் அப்படிங்கறத நீ பாரு. இது கேட்டதோட நம்ம கண்மணி சொல்றாங்க, அது எல்லாம் சரி, என்ன பண்ண போற அப்படிங்கறத சொல்லு. அப்ப விஜய் சொல்றாங்க, அக்கா இன்னும் 1/2 hourல பிளான பண்ணிட்டு வரேன்க்கா. இது கேட்டதோட கண்மணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, ஏ ராமச்சந்திரா, குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நீ கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத மட்டும் பாருடா அப்படின்னு. அப்ப கண்மணி நினைக்கிறாங்க, இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது வீரா கிட்ட சொல்லணுமே அப்படின்னு இங்க இருந்து வீராவை போய் பாக்குறாங்க. வீரா கண்மணிய பார்த்துட்டு, சொல்லு கண்மணி. அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, நம்ம நினைச்சதை விட அந்த விஜய் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா. இங்க பாரு, அவளோட அடுத்த பிளான் என்னன்னா, கோவில் திருவிழாவுல ராமச்சந்திரன் மாமாவை அவமானப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் அவளோட அடுத்த பிளான். இதை கேட்டதோட வீரா ஷாக் ஆகுறாங்க. அப்ப கண்மணி சொல்றாங்க, அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத அவ என்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவ சொல்றாளா இல்லையா அப்படின்னு. இது கேட்டதோட வீராவும் சரி, நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத அவ பார்த்தா உஷாராகிருவா. இது கேட்டதோட கண்மணியும் சரி, ஆனா எதுக்கும் பார்த்து இருந்துக்கோ. அவளோட அடுத்த டார்கெட் ராமச்சந்திரன் தான். கண்டிப்பா ராமச்சந்திரனை வச்சு ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா. இதை கேட்டதோட வீராவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கண்மணி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வீரா வந்துட்டு மாறன் கிட்ட, மாறா, அந்த ரவுடிங்க வந்து பிரச்சனை பண்ணானுங்கல்ல, அதுக்கு காரணம் அந்த விஜய் தானா? இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, எனக்கு அப்பவே சந்தேகம் வீரா. அந்த ரவுடிங்களை பார்த்தா இங்க உள்ள ஆளுங்க மாதிரியே தெரியல. வேணுக்கும்னே பிரச்சனை பண்ண வந்த மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி அவனுங்க பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கானுங்க. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, ஆமா மாறா, அவங்க பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த விஜய் இருக்கால, அவ கண்மணி கிட்ட போயிட்டு சொல்லியிருக்கா, அடுத்து ஏதோ பிளான் பண்ண போறாராம். அதுல ராமச்சந்திரன் மாமாவை சிக்க வைக்க போறேன் அப்படின்னு அந்த விஜய் கிட்ட சொல்லியிருக்கு, கண்மணி கிட்ட சொல்லியிருக்கா அந்த விஜய். இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, அப்பாவுக்கு மட்டும் அவளால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அவளை நான் சும்மா விட மாட்டேன். இது கேட்டதோட வீராவும், மாறா, நான் மட்டும் என்ன அமைதியா இருப்பேன்னு நினைச்சியா? அவளை விட மாட்டேன். இதை கேட்டதோட மாறனும் சரி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் எல்லாருமே சேர்ந்து முளைப்பாரி எடுக்கிறாங்க. கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிடுறாங்க. அப்பதான் நம்ம வள்ளி சொல்றாங்க, இந்த மாதிரி குடும்பத்தோட வந்து எத்தனை வருஷம் ஆச்சு. அப்ப நம்ம விஜய் சொல்றாங்க, ஆமா வள்ளியம்மா, இந்த மாதிரி குடும்பத்தோட வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு ஊர் தலைவர்கள் வராங்க. விஜய் நிக்கிறத பார்த்துட்டு அவங்க, இந்த பொண்ணு எதுக்கு இங்க வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்குதான் வள்ளி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த பொண்ணதான் நாங்க கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் இந்த பொண்ணு வராம என்ன நடக்கும்? அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க வீட்டுல எப்படியோ அது எங்களுக்கு தெரியாது.
ஆனா இந்த பொண்ணை நாங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம், அதனால இந்த பொண்ணு இங்க வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டதோட ராமச்சந்திர சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த பொண்ணுக்கு எங்களை விட்டா வேற யாருமே கிடையாது. இந்த பொண்ணு எங்க குடும்பத்துல ஒருத்தி மாதிரி. இங்க பாருங்க, எனக்காக இந்த பொண்ணை மட்டும் இந்த திருவிழாவுல கலந்துக்க விடுங்க. இதை கேட்டதோட அவங்க சொல்றாங்க, ராமச்சந்திரா, இது வரைக்கும் நீ உனக்காக எதுவுமே இந்த ஊர் ஜனங்க கிட்ட கேட்டதே கிடையாது. வாட்டி நீ கேக்குற, அதனால சரி ராமச்சந்திரா, உனக்காக இந்த பொண்ணு கோவில் திருவிழாவுல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இது கேட்டதோட விஜய்க்கு டென்ஷன் ஆகுது. இவன் கிட்ட போய் கேட்டு என்ன இந்த கோவில் திருவிழாவுக்கு வர வேணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்றீங்களா அப்படின்னு விஜய் டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறமா ஊர் தலைவர் சொல்றாரு, காலையில போல அம்மன் சாமியாடி இது மாதிரி குறி சொல்லுவாங்க. இதை கேட்டதோட ராமச்சந்திர சொல்றாரு, அப்படியா அப்படின்னு. அதே நேரம் நம்ம வள்ளி சொல்றாங்க, ஆமா, அந்த அம்மன் எல்லாரையும் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே சரியா சொல்லுவாங்களாம். இதை கேட்டதோட விஜயும், அப்படியா வள்ளியம்மா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இந்த கோவில் பக்கம் நான் வந்ததே கிடையாது. அப்ப வள்ளி சொல்றாங்க, அப்ப உன்னை இந்த கோவில் பக்கமே விடமாட்டாங்களா விஜய்? அப்ப விஜய் சொல்றாங்க, ஆமா வள்ளியம்மா, நான் இந்த பக்கம் வந்தாலே என்னை அப்படியே துரத்தி விட்டுருவாங்க. இதை கேட்டதோட வள்ளியும், இங்க பாரு விஜய், நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் நீ இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட விஜயும், சரிங்க வள்ளியம்மா அப்படிங்கிறாங்க. அப்புறமா மறுநாள் காலை சாமியாரத்துக்காக அந்த ஐயர் வந்து நிக்கிறாரு. அப்ப நம்ம வள்ளி நேரா அந்த சாமியாடி கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, என் குடும்பத்துல அடுத்தடுத்து தொடர்ந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, உனக்கே தெரியும், இப்ப என் குடும்பத்துல நிம்மதியே இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லு அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, உன்ன உன் குடும்பத்தையே காலி பண்றதுக்கு ஒருத்தி உன் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கா, அவளை முதல்ல துரத்தி அடிச்சேன்னா உன் குடும்பம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம விஜய் ஷாக் ஆகுறாங்க. அப்ப அவரு நேரா விஜய் அதட்டி, ஏய் இங்க வா அப்படின்னு சொன்னதோட நம்ம வள்ளி நேரா விஜய் கிட்ட, வா விஜய் அப்படின்னு சொன்னதோட விஜய் சொல்றாங்க, இல்ல வள்ளியம்மா, நான் இங்கேயே நிக்கிறேன். அப்ப வள்ளி போயிட்டு நேரா விஜய பிடிச்சு இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து நிக்க வச்சு, சாமி, இவதான் கார்த்தியோட பொண்டாட்டி. அவரு சொல்றாரு, இவளா? இவ இல்லையே அப்படின்னு சொன்னதோட நம்ம வள்ளி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, வள்ளியம்மா நான் போறேன். அப்ப வள்ளி சொல்றாங்க, நில்லு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய நிக்க வைக்கிறாங்க. அப்ப சாமியாடி நேரா அந்த பிருந்தாவை பார்த்து, நீ இங்க வா அப்படின்னு சொன்னதோட நம்ம பிருந்தா அந்த இடத்துக்கு வராங்க. பிருந்தா வந்ததோட சாமியாடி சொல்றாரு, இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு யாருக்கும் கொஞ்சம் கூட தைரியமே இல்லை, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதோட நம்ம பிருந்தாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்ப சாமியாடி சொல்றாரு, இங்க பாரு, இந்த குடும்பத்துல நீ அந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணிருக்கியல்ல, உனக்கு எந்தவித ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, திடீர்னு இவர் இப்படி சொல்றாரே அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம விஜய் வந்துட்டு இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல நின்னா நம்ம யாரு எப்படிப்பட்டவ அப்படிங்கறது எல்லாத்தையுமே இவன் சொல்லிடுவான் போலயே அப்படின்னு பயப்படுறாங்க. அப்ப நம்ம வள்ளி சொல்றாங்க, ஐயா என்னையா சொல்றீங்க, இவதாயா வந்துட்டு கார்த்தியோட பொண்டாட்டி. அவரு சொல்றாரு, இவ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படிங்கறது உங்க எல்லாருக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும், இவளை நம்பாத அப்படின்னு சொல்லி சாமியார் சொல்றாரு. இது கேட்டதோட நம்ம ராமச்சந்திரன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அந்த சாமியார் வந்துட்டு வள்ளிக்கு 90 கொடுத்துட்டு விஜய்க்கு 90 கொடுக்காம அந்த இடத்துல இருந்து அனுப்புறாரு. இந்த பாத்தத்தோட வள்ளிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப வள்ளி அந்த பக்கமா வந்துடுறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, என்ன சித்தி இப்படி சொல்றாங்க? அப்ப வள்ளி சொல்றாங்க, இதெல்லாம் ஒண்ணு இல்ல விஜய், கவலைப்படாத அப்படின்னு. அதுக்கப்புறம் வீராவும் மாறனும் போய் நிக்க, அப்ப அவர் சொல்றாரு, உங்களோட வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க, நல்லதே நினைக்கிறவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், உங்க 2 பேரும் நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்றாங்க. அடுத்ததா இத பார்த்துட்டு வள்ளி சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா நம்ம கண்மணியும் ராகவனும் வராங்க. அவங்கள பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ராகவனும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போனதோட எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட நம்ம விஜய் நேரா வள்ளிய பார்த்து, சித்தி என்ன சித்தி, சாமியாரு இப்படி சொல்லிட்டாரு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, அவங்க சொல்றதையெல்லாம் நான் நம்பல, நீ கவலைப்படாத,
அப்ப விஜய் சொல்றாங்க சரிங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப வள்ளிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை அம்மன் சொன்ன மாதிரியே இவ உண்மையாவே வேற ஏதோ ஒரு குறிக்கோளோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பாளா? இத்தனை வருஷம் இவ எங்க போனா? திடீர்னு வந்திருக்காளே. சோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குமோ அப்படின்னு ஒரே சந்தேகமா இருக்கு வள்ளிக்கு. அப்புறமா நம்ம விஜய காமிக்கிறாங்க. விஜய் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்க போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே நேரம் விஜய் வந்துட்டு வீட்டுல யாராவது நம்ம வெளியில போறத பாக்குறாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. பாதி வேலையில விஜய் வெளியில போறத நம்ம வள்ளி கவனிக்கிறாங்க. வள்ளி என்ன பண்றாங்கன்னா இவ இந்த நேரத்துல எங்க போறா அப்படின்ட்டு அங்கிருந்து வராங்க. அப்ப விஜய் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்ப வள்ளி பின்னாடியே பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் வந்துட்டு நேரா யாரையோ ஒருத்தவங்களை போய் சந்திக்கிறாங்க. அப்ப வள்ளிக்கு தூரத்துல இருந்து பாக்குறதுனால எதுவுமே தெரியல. இந்த நேரத்துல இவ யார போய் சந்திக்கிறா அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்ததோடதான் வள்ளிக்கு பேரதிர்ச்சி ஆகுது. என்னன்னா விஜய் வந்துட்டு அவங்க அம்மாவா பாக்குறாங்க. அப்ப வள்ளி அவங்கள பார்த்ததோட என்ன இது, இவ உயிரோட இருக்காளா அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, அம்மா இங்க பாரு, இந்த குடும்பத்துக்குள்ள நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கறது உனக்கு நல்லாவே தெரியும்ல. இப்படி அடிக்கடி நம்ம சந்திச்சுக்கிட்டு இருந்தா நம்மளை பத்தின உண்மைகள் சீக்கிரம் வெளியில தெரிய வந்துரும். இதனால என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னால எப்படி அந்த ராமச்சந்திரனை பழி வாங்க முடியும்? அதனால சொல்றதை கேளு. இந்த மாதிரி என்னை அடிக்கடி கூப்பிடுற வேலை வச்சுக்காத. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருடி, நான் எல்லாம் ஒரு காரணத்தோட தான் நான் உன்னை கூப்பிட்டேன். இங்க பாரு, அந்த ராமச்சந்திரன் குலதெய்வ கோவிலுக்கு சந்தோஷமா வந்திருக்கிறவன் திரும்பி வீட்டுக்கு போகும் பொழுது நிம்மதி இல்லாம போகணும். அப்ப விஜய் சொல்றாங்க, அம்மா என் அப்பா எப்படி ராமச்சந்திரனால அவமானப்பட்டு பூனி குறுகி செத்தாரோ அதே மாதிரிதான் இந்த ராமச்சந்திரனும் அவமானப்பட்டு வீட்டுக்கு போயிட்டு சாக போறான். இவனோட பையன் ஒருத்தன் கார்த்தி 2 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதை வச்சுதான் இந்த ஊருக்கு முன்னாடி அவனை அசிங்கப்படுத்த போறேன். இதை கேட்டதோட அவங்க சொல்றாங்க, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணு. ஏன்னா அந்த மாறனு வீராவும் அவங்க கண்ணுல விளக்கெண்ணெயை ஊத்திக்கிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால நீ அடுத்து ஏதாவது பிளான் பண்ணும் பொழுது கொஞ்சம் பார்த்து பண்ணு. இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, அம்மா அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதோட நம்ம விஜயோட அம்மாவும் சரி அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வள்ளி பாக்குறாங்க. பார்த்துட்டு வள்ளிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அடி பாவி, உன்னை இத்தனை நாளும் நான் எவ்வளவு நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீ என்ன இப்படி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வள்ளிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஆரம்பத்துல இருந்தே வீரா வந்துட்டு அந்த விஜய நம்பாததுக்கு காரணம் இதுதானா அப்படின்னு நம்ம வள்ளிக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருது. அப்ப விஜய் என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்க அம்மாட்ட இந்த மாதிரி திரும்பி அடிக்கடி சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்காத, அந்த வீரா கிட்ட மாட்டிப்பேன் சரியா? அடுத்து நான் என்ன பண்றேனோ அது கண்டிப்பா உனக்கு வெளிப்படையா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து இந்த ஊருக்குள்ள இருக்காத, உன்னை யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும். இதை கேட்டதோட அவங்க அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா விஜய் சுத்தி முத்தி பாக்குறாங்க, யாருமே இல்ல. வள்ளி ஒளிஞ்சுக்கிறாங்க. வள்ளி இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப என் குடும்பத்தை காலி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நீ என் வீட்டுக்குள்ள வந்திருக்கியாடி, இதுக்கு மேலேயும் உனக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம வள்ளி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இங்க இருந்து வராங்க. அப்ப வள்ளி வீட்டு வாசல்ல உட்காந்துருக்காங்க. விஜய் வள்ளிய பார்த்ததோட ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இவ எதுக்கு இங்க உட்காந்துருக்கா, இவளை சமாளிக்கணுமே அப்படின்னு. அப்ப வள்ளி விஜய பார்த்து, விஜய் எங்க போயிட்டு வர? அப்ப விஜய் சொல்றாங்க, இல்ல வள்ளியம்மா, சும்மா ஊரை பார்த்து ரொம்ப நாளா ஆச்சுல்ல, அதான் போயிட்டு வந்தேன். அப்ப வள்ளி கேக்குறாங்க, யார பார்த்துட்டு வந்த? விஜய் சொல்றாங்க, இல்ல வள்ளியம்மா, இந்த ஊருக்குள்ள எனக்கு யார தெரியும், சும்மா நடந்து போயிட்டு வந்தேன். அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த மாதிரி ஊருக்குள்ள சும்மா நடந்து போயிட்டு வர வேலை வச்சுக்காத. யாராவது உன்னை பார்த்தாங்கன்னா ஏற்கனவே உன் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க, அவங்களால உனக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா? அதுக்கு விஜய் சொல்றாங்க, சரிங்க சித்தி, உங்களுக்கு என் மேல எவ்வளவு பெரிய பாசம், அதனாலதான் இப்படி சொல்றீங்க. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, ஆமா விஜய், உன் மேல எனக்கு அவ்வளவு பாசம். ஏன்னா அண்ணன் அண்ணி சொந்தம் அப்படின்னு பார்த்தா நீ மட்டும்தானே இருக்க. இது கேட்டதோட விஜயும், ஆமா சித்தி, நீங்க சொல்றது சரிதான், காவேரி அம்மா அவங்களோட சொந்தக்காரவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் மட்டும்தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா வள்ளி சொல்றாங்க, இதுக்கப்புறம் எங்கேயும் போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு போ. இது கேட்டதோட விஜயும் சரிங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க போனதோட வள்ளி நினைக்கிறாங்க,
இவ பயங்கரமான ஒரு காரணத்துக்காக தான் என் வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அண்ணி, இவளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அண்ணி, நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு வள்ளி ரொம்ப சோகத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜி வீட்டுக்குள்ள போனதோட ராமச்சந்திரன் தூங்கிட்டு இருக்காரு. அப்ப விஜய்க்கு வந்துட்டு ராமச்சந்திரனை பார்த்ததோட கடுமையான கோவம் வந்துருது. கழுத்தை நெரிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப வள்ளி டக்குன்னு அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப விஜய் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வள்ளி நினைக்கிறாங்க, நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அங்க உள்ள டம்ளரை கீழே போட்டுட்டு எடுக்கிற மாதிரி பண்றாங்க. விஜய் டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. அப்ப வள்ளி வந்திருக்கிறத பார்த்துட்டு விஜய் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறாங்க. இத நம்ம வள்ளி கவனிக்கிறாங்க. அப்ப வள்ளி நினைக்கிறாங்க, ஐயோ அண்ணா, உன்னை கொலை பண்ற அளவுக்கு அவ துணிஞ்சு வந்துட்டாலே, அவகிட்ட இருந்து எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாத்தணுமே அப்படின்னு வள்ளிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் எதிர்ச்சியா கண் விழிக்கிறாரு. அப்ப வள்ளி உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு ராமச்சந்திரன் கேக்குறாரு, வள்ளி என்னாச்சு? வள்ளி சொல்றாங்க, அண்ணே, எது உண்மை எது பொய்ன்னு இப்ப எல்லாம் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கறதே கண்டுபிடிக்க முடியலன்னு. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, வள்ளி என்ன வள்ளி, ஏதாவது பிரச்சனையா? அப்ப வள்ளி சொல்றாங்க, இல்லன்னு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு, குலதெய்வ கோவிலுக்கு வந்திருக்கோம், இதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாமே நல்லதாவே நடக்கும். இதை கேட்டதோட வள்ளியும், ஆமாண்ண, எல்லாமே நல்லதா நடந்தா நல்லதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ராமச்சந்திரன் சொல்றாரு, என்ன வள்ளி, ஏதாவது பிரச்சனையா? அப்ப வள்ளி சொல்றாங்க, இல்லைண்ண, அண்ணியோட சொந்தக்காரவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது விஜய் மட்டும்தான் இருக்கா. அவளை எப்படின்னு நம்மளால விட்டு கொடுக்க முடியும்? ராமச்சந்திரன் சொல்றாரு, வள்ளி அவளை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு யாரு சொன்னது? அப்ப வள்ளி சொல்றாங்க, இல்லைண்ண, அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னென்ன பண்றது? ராமச்சந்திரன் சொல்றாரு, இக்காரணம் பண்ணிட்டோம், அவளை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அவ நம்ம குடும்பத்துல உள்ளவ, அவளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் முன்னாடி நிக்கணும். இதை கேட்டதோட வள்ளியும், ஆமண்ண அப்படின்னு சொல்றாங்க. ராமச்சந்திரன் சொல்றாரு, கண்டதையும் பத்தி யோசிக்காம போய் தூங்கு, நாளைக்கு திருவிழா இருக்குல்ல. இது கேட்டதோட வள்ளியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா வள்ளிக்கு ஒரே கவலையா இருக்கு. இந்த விஜய் எதுக்காக இப்படி பண்றா? அண்ணியோட சொந்தத்திலேயே அவ மட்டும்தான் இருக்கா, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அவங்க அம்மா உயிரோட இருந்தோம், அம்மா உயிரோட இல்லைன்னு சொல்லி எல்லாரையும் ஏன் இப்படி ஏமாத்துறா அப்படின்னு ஒரே வேதனையா இருக்கு நம்ம வள்ளிக்கு. அப்ப வீராவும் மாறனும் இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப வள்ளி நினைக்கிறாங்க, இந்த விஷயத்த பத்தி நம்ம வீரா கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் வள்ளி இங்கிருந்து வந்துட்டு வீராவா பாக்குறாங்க, வீரா அப்படின்னு. அப்ப நம்ம வீரா கேக்குறாங்க, சொல்லுங்க வள்ளியம்மா. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, என்ன வள்ளியம்மா, என்னாச்சு, என்ன பிரச்சனை? அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த விஜி இருக்கால, அவளோட நோக்கமே சரியில்லை. இது கேட்டதோட வீர அதிர்ச்சியாகி, என்ன வள்ளியம்மா சொல்றீங்க? அப்ப வள்ளி சொல்றாங்க, ஆமா வீரா, அவ வரவல நல்ல மாதிரியே யோசிக்க மாட்டேங்கிறா, ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்குறா. இதை கேட்டதோட வீராவுக்கு ஷாக்கு. அப்ப வள்ளியம்மாவுக்கு விஜய பத்தி தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.